ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களை கூப்பிட்ருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்களா? அது ஒரு டாப்பிக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 டாபிக் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பீப்புள், அதுக்கப்புறம் பிளேஸ், அதுக்கப்புறம் இஷ்யூ, அதுக்கப்புறம் டைம். சரிங்களா? இந்த 4 டாபிக் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எதுலேயுமே ஸ்டக் ஆகாமல் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக போல்டாக பேசிட்டு நீங்கள் வந்துடலாம். ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைல்ல, ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? இப்போ முக்கியமானது என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது லாங்குவேஜ். உங்களுக்கு எது ஃப்ளோவாக கம்ஃபர்டபுளாக எது வரும் அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பீச் பேச போகிறீங்க அப்படின்னாவே எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எது ஃப்ளோ வரும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து ஏன்னா உங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லை. சரிங்களா? இந்த 4 வச்சு தான் நீங்கள் பேச போகிறீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியமானது என்னன்னா வாய்ஸும் பாடி லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது புரியும். சரிங்களா? ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் ஹவு டு சே மோர் தென் வாட் டு சே. முக்கியமானது அது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு போடியம் கிட்ட போய் நின்றுடுறீங்க. ஏதோ ஸ்கூலோ இல்லை காலேஜோ இல்லை ஆஃபீஸோ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் போடியம் கிட்ட நிற்கிறீங்க. நிற்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது ஆடியன்ஸை பார்த்து பேசணும். ஒருத்தரை பார்த்து பேசக்கூடாது. ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்து நீங்கள் பேசணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ காலேஜோ ஸ்கூலோ இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேஸ் சொல்லுங்கள். ஏதாவது ஃப்ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது அது நல்லாயிருக்கும். அப்போ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க நம்ம இம்ப்ரெஸ் ஆன மாதிரி, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு அனெக்டோட் சொல்லுங்கள். ஏதோ ஒரு சிறுகதை இல்லையா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? அது சொல்லுங்கள். அது சொல்லி அதுமாதிரி கோட் பண்ணால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டாக ஸ்பீச்சும் போகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் சொல்லிட்டீங்க, அனெக்டோட் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பண்ணோம், லாங்குவேஜும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க ஒரு ஃப்ளோவாக வரத்துக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் க்ரீட்டிங்ஸ் பண்ணுவோம்ல. ஃபஸ்ட்டு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அதை சொல்லுவோம். இல்லை நமஸ்தே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு பீப்புள் பற்றி பேச போகிறேன். இப்போது யூ கேன் சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பிரின்சிபல் ஆன் த டயஸ். டயஸில் என்ன இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, கரஸ்பாண்ட் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. யூ கேன் சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த பீப்புள் ஆன் த டயஸ் சொல்லலாம். சரிங்களா? இல்லையா ஏதாவது ஒரு இப்போ இன்சார்ஜ் டீச்சர் இருப்பாங்க, அவங்கள பற்றியும் பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் அதுலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? பீப்புள்னால் 2 நிமிஷம் எடுத்துவோங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் அந்த டயஸ்ட் இருக்கவங்கள பற்றி பேசுங்க, இல்லை அந்த இன்சார்ஜ் டீச்சரை பற்றி பேசுங்க. இல்லையா ஆடியன்ஸை பற்றி பேசுங்க. ஆடியன்ஸும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நல்லவங்கள ஏதாவது டீச்சர்ஸ் யாராவது இன்சார்ஜாக இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசுங்க. அதுலேயே 2 மினிட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிளேஸ்னால் இப்போ ஆஃபீஸ் ஸ்கூலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நான் நுழையும் போதே எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடச்சிது, எனக்கு அந்த பில்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், நான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு சந்தோஷமாக அப்படி நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்லலாம், எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். பிளேஸ்னால் ஸ்கூல் காலேஜ் அப்படி தான். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் உங்களை கூப்பிட்ருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே இருக்க பிளேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே எப்படி என்னென்ன வச்சுருக்காங்க அதை பற்றி பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி பேசுங்க. சரிங்களா? ஓகே. இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், பார்ட்டியில் அங்கே இருக்கிற இடத்த பற்றி பேசுங்க. பிளேஸ்னால் அந்த இடத்த பற்றி 2 நிமிஷம் பேச போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? பார்ட்டி இல்லை ஏதாவது ஒரு செரிமனி இல்லை பொது நிகழ்ச்சின்னா அங்கே கிரவுண்டில் இருக்கவங்க பற்றி பேசுங்க. இந்த மாதிரி இது அது ஏதாவது ஒரு பிளேஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இஷ்யூனாவே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஆர்கனைசேஷன் பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்கூலோ காலேஜோ இல்லை வந்து ஆஃபீஸ் இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன் பற்றி நல்லதாக 4 வார்த்தை பேசுங்க. அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாயிடுவாங்க. சரிங்களா? அது பிரின்சிபல் கரஸ்பாண்ட் எல்லாம் டயஸ் இருப்பாங்களா, கேட்டுருப்பாங்களா, அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஐ லைக் பிரின்சிபல். ஏன் யூ லைக் பிரின்சிபல்னா ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அவங்க ட்ரீட் பண்ணுறா நம்ம ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லையா இன்சார்ஜ் டீச்சர்ஸை பற்றி பேசுங்க. அவங்க தே ஆர் லைக் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஐ ஃபீல் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க உங்களை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்கள பற்றி பேசுங்க. இல்லையா உங்களை யாராவது ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்களா, உங்களை அந்த அந்த ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லை பொது நிகழ்ச்சி எதுக்கும் யாராவது ஒருத்தரை உங்களை கூட்டு வந்திருப்பாங்க, வந்து பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்கள பற்றி ஒரு 2 மினிட்ஸ்
அவங்கள பற்றி நல்லா புகழ்ந்து பேசுங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாயிடும். ஏன்னா நம்ம அவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க, இதில் நீங்கள் புகழ்ந்து பேசுனா ஒரு சந்தோஷம் தானே. ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜில் வந்து அந்த டீச்சர்ஸோ இல்லை பிரின்சிபல் அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுங்க. முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைமுக்கு போகிறோம். இப்போ 4வது பாயிண்ட் வந்துட்டேன் நான். டைம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் ஆஃப் அந்த ஆர்கனைசேஷனுடைய பாஸ்ட்டு சொல்லுங்கள். அவங்க எப்படி இருந்தாங்க, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆனாங்க, முக்கியமானது தான். சரிங்களா? அவங்க பிரின்சிபல் பற்றி பாஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், இல்லை டீச்சர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கோம், அவங்கள பற்றி பாஸ்ட்டு பற்றி ஃபஸ்ட் சொல்லுங்கள். ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்காங்க, பாஸ்ட்டில் எப்படி இருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிளேஸு. முன்னாடி வந்து பில்டிங் சின்னதாக இருந்திருக்கும், இப்போ வந்து பெருசாக இருக்குது பில்டிங், அப்படி பெருமையாக அதை சொல்லுங்கள். எல்லாமே ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லுங்கள். அப்புறம் அங்கே இருக்க பீப்புள் பற்றி சொல்லுங்கள். பாஸ்ட் எல்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. ப்ரெசண்ட்லேயும் அந்த ஆர்கனைசேஷனை பற்றி எவ்வளோ டெவலப் ஆகிருக்காங்க, முன்னேற்றம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பசங்க சேர்ந்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 1500 இருந்தாங்கன்னா இப்போ 3000 இருக்காங்க. ஒரு பெருமை தானே அதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால் நீங்கள் ப்ரெசண்ட்டை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே வாங்க. எது சொல்ல, ப்ரெசண்ட்டில் ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லுங்கள், பீப்புள், அப்புறம் வந்து அது இல்லாமல் வந்து பிளேஸ். சரிங்களா? இப்போ லேபில் ஒரு 4 லேப் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு விஷுவல் லேப் இருக்குது, எல்லா லேபெல்லாம் இருக்குது, உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அது பெருமையாக அதை சொல்லுங்கள். இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு வந்துடுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க பசங்க. இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் படித்த பசங்களே பாரத் ரத்னா அவார்டு வாங்குவாங்க, நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து அந்த பசங்களாம் நல்லா வரப்போகிறாங்க. ஃப்யூச்சரில் ஃப்ளையிங் கலர்ஸாக வருவாங்க, அவங்க வந்து அப்துல் கலாம் மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி நல்லா பெருமையாக கொஞ்சம் 4 வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஃப்யூச்சர் பற்றி. இப்போ டைமில் பாஸ் சொல்லிட்டீங்க, ஆர்கனைசேஷன் பற்றி, பீப்புள் பற்றி, பிளேஸ் பற்றி, அதே போல் ப்ரெசண்ட்டு, அதே போல் ஃப்யூச்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ முடிச்சிட்டிங்க, பேச்சை முடிச்சிட்டிங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பயப்படாமல் இருக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக தைரியமாக பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் முக்கியமானது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 டெக்னிக் நான் சொன்ன டெக்னிக் என்னென்னா, பீப்புள்னால் டயஸ் இருக்கவங்கள பற்றி, ஆடியன்ஸை பற்றி சொன்னேன், டீச்சர்ஸ் பற்றி சொன்னேன். இல்லை ஆஃபீஸ்னால் மேனேஜர், ஸ்டாஃப் பற்றி சொல்லுங்கள். அந்த ஸ்டாஃபில் யார் உங்களுக்கு பிடிக்கும் என்ன சொல்லலாம்ல, இந்த மாதிரி இவங்க நல்லா செஞ்சாங்க, இந்த மாதிரி செஞ்சால் சொல்லுங்கள். அதெல்லாம் அதை பீப்புள் பற்றி. நெக்ஸ்ட் 2 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும். ரொம்ப பேசுனா பிடிக்காமல் போயிடும் ஆடியன்ஸுக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 நிமிஷம் பேசுங்க ஒரு டாப்பிக்கை. அப்புறம் பிளேஸ்க்கு வாங்க. பிளேஸ்னால் ஆஃபீஸ்னால் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்க எங்கெங்கே எது வச்சுருக்காங்க, அந்த மாதிரி அதை பற்றி பேசுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை பில்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்லை எனக்கு எனர்ஜி கிடச்சிது, நான் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன், அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்கள் பிளேஸ் பற்றினா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இஷ்யூனாவே நல்லதாக ஆர்கனைசேஷன் பற்றி ரொம்ப நல்லதாக சொல்லுங்கள். அங்கே இருக்க மக்களை பற்றி, பீப்புள் பற்றி, இல்லை பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், டீச்சர்ஸ் பற்றி நல்லா பெருமையாக சொல்லுங்கள். அது இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்கள பற்றி பெருமையாக சொல்லுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறீங்கன்னா டைம்னா பாஸ்ட்டு சொல்லுங்கள், ப்ரெசண்ட்டையும் சொல்லுங்கள், ஃப்யூச்சர் சொல்லுங்கள். எல்லாமே என்ன ஆர்கனைசேஷன் பற்றியும் சொல்லணும் நீங்கள், அதே போல் எதை பற்றி சொல்லணும் நீங்கள், பீப்புள் பற்றியும் சொல்லணும், பிளேஸ் பற்றியும் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் இருக்கும், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், நீங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கோங்க. ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.